யாருக்கெல்லாம் சாம்பார் பிடிக்கும்? எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா, என் ஹஸ்பண்ட தூக்கத்தில எழுப்பி கேட்டா கூட, எனக்கு சாம்பார் தான் வேணும்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு அவர் ஒரு சாம்பார் சைக்கோ. நானும் சரி ஓகே, நமக்கு தெரிஞ்ச மாரி வித்தியாசமாலாம் நான் சாம்பார் வச்சு குடுப்பேன். எனக்கு என்னவோ அது நல்லா தான் இருக்கும். ஆனா, அவர் எங்க அம்மா வச்ச மாரி இல்ல. ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாரு. அவர் குறை சொல்றதுக்காகவே அவருக்கு நான் சாம்பார் வச்சு குடுக்கறது கிடையாது. ஆனா, இன்னைக்கு வேற வழியே இல்ல. சாம்பார் வச்சு தான் ஆகணும். இன்னைக்கு துவரம் பருப்புங்கிற பேர்ல ஆஸ்திரேலியா பருப்புன்னு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருந்தாரு. அது என்னன்னா வேகுது வேகுது வெந்துக்கிட்டே இருக்கு. நானும் 2 விசில் வைக்கிறேன், 3 விசில் வைக்கிறேன், வச்சுட்டே இருக்கேன். அது வெந்துட்டே இருந்துச்சு. சரி ஓகே, சைட்லயே அவருக்கு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வேக வச்சு குடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதையும் தனியா வேக வச்சுட்டு, அந்த பருப்பு எடுத்து பார்த்தா, அது என்னன்னா முழுசு முழுசா முழுக்க முழுக்குன்னு அப்படியே இருக்கு. சரி ஓகே, வேற வழியே இல்ல. இன்னைக்கு சாம்பார் வச்சே ஆகணும்னு சொல்லி, அப்படியே எல்லாத்தையும் தூக்கி பிளெண்டர்ல போட்டு ஒரு அரைச்சு எடுத்து சாம்பார்ல ஊத்திட்டேன். நல்லா கொதிக்க வச்சு இறக்குனோனே சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிட்டு. ஆனா, இதுலயும் கண்டிப்பா ஒரு குறை சொல்லுவாரு. அவருக்கு புடிச்ச மாரி சாம்பார் ரெடி பண்ணிட்டு, எனக்கு ஸ்பைசியா வேக வச்ச முட்டைய ஃப்ரை பண்ணி எடுத்து